ஸ்டூடெண்ட், போன கிளாஸில் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் பற்றி பார்த்தோம். தெர்மோனா ஹீட்டு, டைனமிக்னா ஃப்ளோ ஆஃப் ஹீட். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் என்ன சொல்லுங்கன்னா, எனர்ஜி நெய்தர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட் பட் ஒன் கைண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்ட் இன்டு அனதர் ஃபார்ம். அதாவது ஒரு எனர்ஜியை நம்ம உருவாக்க முடியாது, அதேமாதிரி டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, ஆனால் ஒன் கைண்ட் ஆஃப் எனர்ஜியை அனதர் கைண்ட் ஆஃப் எனர்ஜியாக மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கடுத்தது சில டேர்ம்ஸ்லாம் வந்து தெர்மோடைனமிக்கில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ யூனிவர்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டாக பிரிக்கிறோம், சிஸ்டம் அண்டு சரௌண்டிங்னு பிரிக்கிறோம். இந்த சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கும் பிரிக்கக்கூடிய லைனுக்கு பேர் ரியல் ஆர் இமேஜினரி லைன். அந்த லைனுக்கு பேர் என்னன்னு பேர்னா பவுண்ட்ரி அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஸோ அப்போ சிஸ்டம் சரௌண்டிங் இது ரெண்டும் சேர்ந்து அதுக்கு பேர் தான் யூனிவர்ஸ். ஓகே, அந்த சிஸ்டத்தை ரெண்டாக பிரிக்கிறோம், அதாவது அது ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு பிரிக்கிறோம், ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் அண்டு ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம். ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னா ஒரே மாதிரியான ஃபேஸஸ் இருக்கும். உதாரணமாக அட்மாஸ்பியரிக் ஏரில் பார்த்தோன்னா நைட்ரஜனும் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது, இது ரெண்டுமே கேஸஸ் ஸ்டேட். அதேமாதிரி ஆல்கஹால் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, வாட்டரும் லிக்விட் ஸ்டேட் இருக்குது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தே ஆர் கம்ப்ளீட்லி மிசிபிள். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரே மாதிரியான ஃபிசிக்கல் கான்ஸ்டிட்யூவன்ட் இருந்ததுன்னா அது ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் கான்ஸ்டிட்யூவன்ட் இருந்ததுன்னா அது ஹெட்ரோஜீனியஸ் சிஸ்டம். உதாரணமாக ஆயில் அண்டு வாட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணினா ஆயில் வந்து மேலே மிதக்கும் இல்லைங்களா, இது வந்து இம்மிசிபிள் லிக்விட்ஸ். ஸோ நேச்சர் ஆஃப் தி பவுண்டரியை வச்சு சிஸ்டத்தை 3 வகையாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் சிஸ்டம் வந்து சரௌண்டிங்க்கு ஹீட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது, வாட்டர் வேப்பரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. அந்தமாதிரி பண்ணலாம், அது வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். எக்ஸாம்பிள் ஹாட் வாட்டர் இன் ஏ தெர்மோ ஃப்ளாஸ்க். ஓகேங்களா? இங்கே வந்து ஹீட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, வாட்டர் வேப்பரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ இது சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங் ஹீட் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும், ஆனால் வாட்டர் வேப்பர் ஃப்ளோ ஆகாது. ஓகே, அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து க்ளோஸ்டு சிஸ்டம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஹாட் வாட்டர் இன் ஏ க்ளோஸ்டு பீக்கர் சொல்லலாம். தேர்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஓப்பன் சிஸ்டம். இதில் ஹீட் எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மேட்டரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதாவது வாட்டர் வேப்பரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த மாதிரி ஆச்சுன்னா அது ஓப்பன் சிஸ்டம். எக்ஸாம்பிள் வந்து ஹாட் வாட்டர் இன் ஏ ஓப்பன் பீக்கர். இது வரைக்கும் பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி சிஸ்டம், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா மாஸ் அண்ட் சைஸை பொறுத்து இருந்ததுன்னா அது வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. உதாரணமாக நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸ், வால்யூம் இதெல்லாம் பொறுத்து இருந்ததுன்னா அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி சிஸ்டம் ஓகே டஸ் நாட் டிபெண்டிங் அப்பான் தி மாஸ் அண்ட் சைஸ். மாஸையும் சைஸையும் டிபெண்ட் பண்ணி இல்லைனா அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் surface tension, refractive index, okay, density, temperature, etc. okay. ஸோ அதுக்கடுத்தது தெர்மோடைனமிக் ப்ராசஸ் பார்த்தோம். அதாவது சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் தெர்மோடைனமிக் ப்ராசஸ். அதில் ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்தோம், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ரிவர்சிபிள் ப்ராசஸில் ஒரு சிஸ்டம் வந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட் மாறக்குள்ள அதனுடைய தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி எதுவும் சேஞ்ச் ஆகாது. அந்தமாதிரி ஆகலைன்னா அது ரிவர்சிபிள் ப்ராசஸ். அப்போ சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்க்கும் ஒரு ஈக்குலிபிரியம் இருக்கும். இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்க்கும் ஒரு ஈக்குலிபிரியம் ப்ராசஸ் இருக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தால் அது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அடியபேட்டிக் ப்ராசஸ். அடியபேட்டிக் ப்ராசஸ்னால் சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்க்கும் அல்லது சரௌண்டிங்லேருந்து சிஸ்டத்துக்கும் ஹீட் ஃப்ளோ ஆகாது. அப்போ அடியபேட்டிக் ப்ராசஸில் Q = 0ன்னு வந்துடும். ஓகேங்களா? சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்க்கும் சரௌண்டிங்கிலேருந்து சிஸ்டத்துக்கும் ஹீட்டு ஃப்ளோ ஆகாது. ஃபார் அடியபேட்டிக் ப்ராசஸில் Q = 0. இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ் இஸ் அனதர் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஐசோனா சேம், தெர்மல்னா டெம்பரேச்சர். அப்போ ஒரு சிஸ்டம் வந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட் மாறினாலும் அந்த டெம்பரேச்சர் ஆஃப் தி சிஸ்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம், DD = 0. Dனா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் = 0 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஐசோபரிக் ப்ராசஸ். அதாவது ப்ரெஷர் ஆஃப் தி சிஸ்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த சிஸ்டம் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட் மாறினாலும் ப்ரெஷர் ஆஃப் தி சிஸ்டம் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ DB = 0, சேஞ்ச் இன் ப்ரெஷர். ஓகேங்களா? அது வந்து 0ன்னு வந்துடும். இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐசோகோரிக் ப்ராசஸ். ஒரு சிஸ்டம் வந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட் மாறினாலும் அதனுடைய வால்யூம் ஆஃப் தி சிஸ்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ DV = 0. dVனா சேஞ்ச் இன் வால்யூம் = 0.
இது வந்து ஐசோகோரிக் ப்ராசஸ் உடைய இமேஜஸ். ஸோ ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ஒரு கிராஃப் வரைக்குள்ளே வி கெட் எ ஸ்ட்ரைட் லைன். ஓகேங்களா. சைக்கிளிக் ப்ராசஸ், அதாவது இமேஜ் கொடுத்துருக்கான் பாருங்கள், வால்யூமுக்கும் ப்ரெஷருக்கும் கிராஃப் வரைக்குள்ளே ஒரு சிஸ்டம் வந்து ஓகே ரொட்டேட் ஆகிட்டு மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். ஓகேங்களா. அந்தமாரி வந்ததுன்னா அது சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சைக்கிளிக் ப்ராசஸில் du = 0, அதாவது யூனா இன்டர்னல் எனர்ஜி, டியூனா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, அதேமாதிரி ஹெச்னா என்தல்பி, டிஹெச்னா சேஞ்ச் இன் என்தல்பி அதுவும் 0, டிபினா சேஞ்ச் இன் ப்ரெஷரும் 0, டிவி சேஞ்ச் இன் வால்யூமும் 0, டிடி சேஞ்ச் இன் டெம்பரேச்சரும் 0. ஸோ எல்லாமே 0ன்னு இருக்கக்குள்ளே இது வந்து சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், முக்கியமானது இங்கே வந்து ப்ராசஸ் கண்டிஷன்ஸ். அடியபேட்டிக் ப்ராசஸில் Q = 0, Qனா என்னது, ஹீட் அப்சார்ப் பை தி சிஸ்டம், அது வந்து 0. ஐசோதெர்மல் ப்ராசஸில் DD = 0. ஐசோபரிக் ப்ராசஸில் DB = 0, DBனா என்னது, சேஞ்ச் இன் ப்ரெஷர், அது வந்து 0. ஐசோகோரிக் ப்ராசஸில் DV = 0, அதாவது சேஞ்ச் இன் வால்யூம் வந்து 0. சைக்கிளிக் ப்ராசஸில் DE = 0, DEனா என்னது, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, DHனா சேஞ்ச் இன் என்தல்பி அதுவும் 0, DB சேஞ்ச் இன் ப்ரெஷரும் 0, DV சேஞ்ச் இன் வால்யூமும் 0, DD சேஞ்ச் இன் டெம்பரேச்சரும் 0. ஸோ இப்போ ஹாட் ரிசர்வாயிலேருந்து கோல்டு ரிசர்வாயர்ஸ் போகக்குள்ள டெம்பரேச்சரையும் வேரி ஆகுது பாருங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிவி டயக்ராம்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம். வால்யூம் வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம், ப்ரெஷர் ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். ஒரு கிராஃப் போடக்குள்ள ஸோ இது வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ், அதுக்கடுத்து அடியபேட்டிக் ப்ராசஸ். ஓகே, ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியபேட்டிக் ப்ராசஸ், ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இது வந்து சைக்கிளிக் ப்ராசஸ். ஸோ எப்பயுமே சைக்கிளிக் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜி 0, சேஞ்ச் இன் என்தல்பி 0, சேஞ்ச் இன் ப்ரெஷரும் 0, சேஞ்ச் இன் வால்யூமும் 0, சேஞ்ச் இன் டெம்பரேச்சரும் 0. ஸ்டேட் ஃபங்க்ஷன், ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வேரியபிள் தேவைப்படுது. அந்த வேரியபிள் தான் P ப்ரெஷர், V வால்யூம், T டெம்பரேச்சர், N நம்பர் ஆஃப் மோல்ஸ். இது எல்லாமே வேரியபிள்ஸ், ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதை பொறுத்து இருக்குன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்குது. எதை பொறுத்து இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத் ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்காது. ஸ்டேட் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், P ப்ரெஷர், வால்யூம் V, டெம்பரேச்சர் T, இன்டர்னல் எனர்ஜி U, என்தல்பி H, ஃப்ரீ எனர்ஜி G. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன், இமேஜில் கொடுத்துக்கிறது ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா. பாத் ஃபங்க்ஷன் இது எதை டிபெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு சிஸ்டம் வந்து இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட்டு மாறுது இல்லைங்களா, அந்த பாத்தை டிபெண்ட் பண்ணியிருந்தது தான் பாத் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒர்க் W, ஹீட்டுக்கு வந்து சிம்பிள் Q, ஸ்மால் q. ஓகேங்களா. ஸோ இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க பாருங்க, ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கும் பாத் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இன்டர்னல் எனர்ஜி, எப்பயுமே இன்டர்னல் எனர்ஜி என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் U யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு சிஸ்டத்தோடைய கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா. அப்போ இன்டர்னல் எனர்ஜி எதுக்கு பயன்படுதுன்னா இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி சிஸ்டம். ஸோ இப்போ இன்டர்னல் எனர்ஜி, டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஆட்டமோ இல்லை ஒரு அயான்ஸோ இல்லை ஒரு மாலிகுலோடைய இன்டர்னல் எனர்ஜிலாம் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் எனர்ஜி கிடைக்கும். அதை எப்படி சொல்லலாம்னா டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் as sum of transition energy UT அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வைப்ரேஷனல் எனர்ஜி UV, ரொட்டேஷனல் எனர்ஜி UR, பாண்ட் எனர்ஜி UB, எலக்ட்ரானிக் எனர்ஜி UE, எனர்ஜி டியூ டு இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் UI. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி U கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குது, U = UT. வாட் இஸ் UT? டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜி. UVன்றது வந்து வைப்ரேஷனல் எனர்ஜி, UR ரொட்டேஷனல் எனர்ஜி, UB பாண்ட் எனர்ஜி, UE எலக்ட்ரானிக் எனர்ஜி, UI எனர்ஜி டியூ டு மாலிகுலார் இன்ட்ராக்ஷன்ஸ். இதெல்லாம் ஆட் பண்ணால் டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு சிஸ்டம் வந்து ஸ்டேட் 1 to ஸ்டேட் 2 மாறக்குள்ள இன்டர்னல் எனர்ஜியில் சேஞ்சஸ் வரும். அப்போ E = U2 - E1. E2ன்னு என்னது ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி, U1னா இனிஷியல் internal energy equal to Q minus W. Q na heat absorbed by the system, W na work is done by the system. molecules இருக்கக்கூடிய total energy தான் internal energy ன்னு சொல்றோம். delta U எப்பவுமே டெல்டான்னு போட்டாலே அது வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜியிலிருந்து இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி மைனஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா.
இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி எதுக்கு பயன்படுது, வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக கிராஃபைட் இருக்குது. கிராஃபைட்டில் பார்த்தீங்கன்னா கார்பனால் உருவாக்கப்பட்டது. இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இமேஜில் கொடுத்துருக்குறது கிராஃபைட், செகண்ட் இமேஜில் கொடுத்துருக்குறது வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே கார்பன் பர்சன்ட் ஆகிருக்குது. ஆனால் கிராஃபைட் வந்து ஒரு சாஃப்ட் எலிமெண்ட்ஸ், டைமண்ட் வந்து ஒரு ஹார்ட் இல்லையா. ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டியும் வேறு. டைமண்ட் வந்து காஸ்ட்லி, கிராஃபைட் வந்து வெரி சீப். ஸோ ஏன் இந்தமாரி வேரியேஷன் இருக்குது, ஆனால் ரெண்டுலேயுமே கார்பன் பர்சன்ட் ஆகிருக்குது. ஏன் இந்தமாரி வேரியேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டைமண்ட் கிராஃபைட்டில் இன்டர்னல் எனர்ஜி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இன்டர்னல் எனர்ஜி டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரக்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் மாறினாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அப்போ எதுக்காக இன்டர்னல் எனர்ஜி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பவுண்டை வந்து ஐசோலேட் பண்ணுறதுக்காக, அதேமாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக, அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இன்டர்னல் எனர்ஜி பயன்படுது. தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. எப்பயுமே இன்டர்னல் எனர்ஜி வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா மாஸையோ சைஸோ டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டர்னல் எனர்ஜி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அமௌண்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் வந்து டபுள் ஆகக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக இன்டர்னல் எனர்ஜியும் டபுள் ஆகும். இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்னென்னா, ஒரு சிஸ்டம் வந்து இனிஷியல் ஸ்டேட் வந்து ஃபைனல் ஸ்டேட் மாறுது இல்லையா, அப்போ வந்து ஸ்டேட் வேரியபிள் நம்ம பயன்படுத்துவோம். என்னென்ன வேரியபிள்னா, ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்டேட் வேரியபிள்னு பேரும். ஸோ அப்போ இன்டர்னல் எனர்ஜி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ஸ்டேட் ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்குது. அப்போ எதை டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னா, பாத் ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இன்டர்னல் எனர்ஜி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு யூஎஃப் மைனஸ் யூஐ. யூஎஃப்னா ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி, யூஐனா இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி. ஓகேங்களா, இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்பவுமே சைக்கிளிக் சிஸ்டம், சைக்கிளிக் ப்ராசஸ்னால் என்னது, ஒரு சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷன் வர பேர் தான் சைக்கிளிக் ப்ராசஸ். அப்போ டெல்டா யூ சைக்கிளிக் ஈக்குவல் டு 0. எப்பயுமே சைக்கிளிக் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் வந்து 0வாக இருக்கும். இப்போ இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி ஃபைனல் சிஸ்டம் யூஎஃப் இஸ் லெஸ் தென் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி இனிஷியல் சிஸ்டம் யூஐயை விட குறைவாக இருந்ததுன்னா டெல்டா யூன்னு என்ன சொன்னேன், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து நெகட்டிவாக இருக்கும். ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெல்டா யூ ஈக்குவல் டு யூஎஃப் மைனஸ் யூஐ. ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜிலேருந்து இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜியை மைனஸ் பண்ணுறோம், அப்போ நெகட்டிவில் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி இஸ் லெஸ் தென் இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி, இதை விட குறைவாக இருக்கிறதுனால நெகட்டிவில் வருது. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா, if the internal energy of the final system is greater than internal energy of the initial system. ஓகேங்களா, அதாவது யூஐயை விட யூஎஃப் வந்து அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு யூஎஃப் மைனஸ் யூஐ ஈக்குவல் டு பாசிட்டிவ் சைன். அதாவது யூஎஃப் இஸ் கிரேட்டர் தென் யூஐ அப்படின்னு அர்த்தம். யூஎஃப்னா என்ன, ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி, அது வந்து இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜியை விட அதிகமாக இருந்ததுன்னா டெல்டா யூ வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜியை விட குறைவாக இருந்ததுனால டெல்டா யூ வந்து நெகட்டிவில் வரும். ஓகே, திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. ஸ்டூடெண்ட் இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. Thermodynamic processes. The physical quantities which are used to specify the state of a system are called the thermodynamic coordinates. Pressure, temperature, and volume are examples of thermodynamic coordinates. Whenever there is a change in the thermodynamic state of a system, we say that the system has undergone a process. The changes taking place inside the pressure cooker and the heat engines are examples of thermodynamic processes. Did you know that a thermodynamic process is taking place inside the body of the African bombardier beetle when it emits a jet of defensive spray from the movable tip of its abdomen? The different types of thermodynamic processes are isothermal process, adiabatic process, isochoric process, and isobaric process.
Isothermal process. Isothermal process is a physical change in which pressure and volume of a system change at constant temperature. Melting at constant pressure. During melting, the temperature remains constant, but there is an increase in internal energy due to change of phase from solid to liquid. Boiling at constant pressure. During boiling, the temperature remains constant. Here there is an increase in internal energy due to the change of phase from liquid to vapor state. Isothermal process is slow. There is exchange of heat between the system and the surroundings. If the system is enclosed in a cylinder having conducting walls, when the system expands, heat is absorbed. When it is compressed, heat is rejected. In an isothermal process, in general, none of the quantities delta Q, delta W or delta U is zero, where Q is the heat energy, W is the work done and U is the internal energy. Equation for isothermal. For an isothermal process, T is constant, so PV is equal to a constant. The variation of P with V is as shown here. Adiabatic process. Adiabatic process is a physical change in which the pressure, volume and temperature change. Examples for adiabatic processes are the sudden explosion, bursting of a bus tire, and the compression stroke in an internal combustion engine. There is no exchange of heat between the system and the surroundings, so delta Q is equal to zero. Heat can be prevented from entering or leaving the system by performing the process quickly. The flow of heat requires a certain time, so any process performed suddenly will be adiabatic. To prevent the heat flow, the system is perfectly insulated from the surroundings by using non-conductors of heat like asbestos and cork. During expansion, work is done by the system and hence it gets cooled. During compression, work is done on the system and hence it gets heated up. Equation for adiabatic process is PV raised to gamma is equal to a constant, where gamma is the ratio of the two specific heat capacities of the gas. During this process, no heat enters or leaves the system, so delta Q is equal to zero. Substituting the value of delta Q in, delta Q is equal to delta U plus delta W. 0 is equal to delta U plus delta W. Therefore, delta W is equal to minus delta U. This means for doing work, internal energy is used. Negative sign shows that when work is done by the system, its internal energy decreases. Isothermal and adiabatic process. Isothermal process. In this process,
temperature of the system remains constant. For a given number of moles of an ideal gas, we have PV is equal to nRT, where N is equal to number of moles, T is equal to temperature of gas, R is equal to universal gas constant. Since T is constant, therefore PV is also constant. The essential condition of isothermal process are: temperature should remain constant. Changes must take place at a slow rate. Specific heat of the gas is infinite. Adiabatic process. In this process, there is no exchange of heat between the system and the surroundings. Delta Q is equal to 0. The essential conditions of adiabatic process are: there should be no transfer of heat energy. Changes must take place at very fast rate. Specific heat is 0. The pressure-volume curves of an ideal gas show two adiabatic process connecting two isotherms.